ஏவா வேலுவோடைய பேத்திய விஜய் பிரபாகர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இனிமேல் கல்யாணம் ஆக போதா? ஆமாம். அதனால தான் எம்எல்ஏ ஆகிட்டு கல்யாணம் முடிக்கலான்ட்டு தான் எம்எல்ஏல நிற்க மாட்டேன், உங்களையெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், இப்பயே நிற்கிறேன். எதனால அப்படின்னா வேலு இவ்வளவு தாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் சம்பந்தம் செய்ய போகிறார். விஜய் பிரபாகருக்கு தன்னுடைய பேத்தியை திருமணம் செய்யும் போது மாப்பிள்ளை எம்எல்ஏ. திமுக பொதுச் செயலாளருக்கு தெரியாத விஷயம் பிரேமலதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ். என்ன காரணம்? என்ன அப்படின்னா அவங்க கேட்ட 3 சட்டமன்ற தொகுதிகள் பேச்சுவார்த்தையில் இழுபறியாக இருந்த சட்டமன்ற தொகுதிகளோட வேட்பாளர் பட்டியல்ல அந்த 3க்கும் நீங்க டிஎம்கே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போறீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 1% கீழே தான் இருக்கு வாக்கு. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க 0.5%. எனக்கு அதுலயே வருத்தம். அவங்க எப்படி 0.5 ஆனாங்கன்னு 0.4 தான். அதுலயே 0.1 யாரா அவட ஏத்த சொன்னது? 0.0 தானே சார் ஏத்திக்கிறேன், நீங்க யாரா ஏத்தன? 0.4%. தேமுதிகவுக்கு ஒரு 10 சீட்டு வாரி வாங்குறதுக்கு என்ன காரணம்? 250 கோடி ரூபாய் பணம் கேட்கறாங்க. உடனே பணம் ஓகே. 50 கோடி ரூபாய் அறிவாலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ். இதே விஜய் பிரபாகர் மேடைகள் என்ன சொன்னாரு? நான் நாளைக்கு எம்எல்ஏவுக்கு நிக்க மாட்டேன், உங்க எல்லாத்தையும் எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு தான் வந்தேன்னாருல. இப்ப ஏன் அவர் நிக்கிறாரு?